ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஷரீரம், இந்த உடல், இது ஒரு ஜடப்பொருள். இதற்கு அறிவு கிடையாது. ஆனால் இதை காட்டிலும் வேறுபட்டது தான் ஜீவாத்மா. அறிவுள்ள சேத்தனன் ஜீவாத்மா. இந்த உடம்பை காட்டிலும் வேறுபட்டவன். இதுதான சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை. மோட்சம் போக வேண்டும் என்றால் இந்த எண்ணம் இல்லாமல் மோட்சத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நான் இந்த உடம்பு அல்ல, அறிவாளியான நான், ஜடமான இந்த உடல் கிடையாது. இந்த ஞானம் பெறுவதற்கு பல பல அனுமானங்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் அருளி செய்துள்ளார்கள். எப்படி நாம் யுக்திகளை கொண்டு, ரீசனிங் கொண்டு நான் இந்த உடம்பு கிடையாது என்றதை அறிந்து கொள்ளலாம் என்று. இது எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிப்பட்ட யுக்திகள் என்றால், முதல்ல இந்த உடம்பு நான் என்றால் என்னுடைய உடம்பு அப்படின்னே தோணக்கூடாது. நான் உடம்பு அப்படின்னு தானே தோணணும். ஆனால் என்னுடைய உடம்பு அப்படின்னு தோன்றுவதனாலேயே என்ன தெரிஞ்சுக்கலாம்? நான் வேற, இந்த உடல் வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இது ஒரு அடிப்படையான யுக்தி. யுக்தினா ரீசனிங், என்ன புரிதல், இதை கொண்டு நாம் ஸ்தாபிக்க வேண்டியதுக்கு பயனாக இருக்கக்கூடியது தான் யுக்தி என்று சொல்லுவார்கள். அடுத்தது, கால் கை இவற்றினுடைய கூட்டமாக உயிரானது இருக்கட்டுமே. இதை தான் பொதுவாக லௌகிகர்கள், மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள் எல்லாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த உடம்புன்றது பல உறுப்புகளோட கூடியிருக்கு, அதெல்லாம் சேர்ந்ததுனால ஒரு கான்ஷியஸ்னஸ், ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை போல ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா? இதற்கு நாம் அணுகக்கூடிய யுக்தி என்ன அப்படின்னா, இந்த உறுப்புகளினுடைய கூட்டம்தான் உயிர் அப்படின்னா, ஒரு உறுப்பு சேதமடைகிறது அப்படின்னு வச்சுப்போமே, கையோ காலோ பிரிஞ்சு போகிறது, அதற்கு பிறகும் கூட நான் அப்படின்ற உணர்வு இருக்கும். அப்போ இந்த உறுப்புகள் தான் அந்த உணர்வுன்னு சொல்ல முடியாது. அதே போல் கை கால்லாம் விட்டு போன பிறகும் கூட நேத்திக்கு நான் பார்த்த விஷயம் இன்னைக்கு எனக்கு தென்படுகிறது அப்படின்னு தோன்றாதா? இப்போ கை கால் தான் அந்த உயிர் அப்படின்னா, இப்போ கை கால் போன அப்புறம் உயிரே பிரிஞ்சு போயிடும். உயிரே பிரிஞ்சு போயிடுது அப்படின்னா நேத்திக்கு பார்த்த விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது இன்னைக்கு யாரு? அப்போ அதே உயிர் தான் தொடருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ இந்த உடல் உறுப்புகள்லாம் உயிர் கிடையாது. சரி, கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த கை கால் முதலான இந்த உறுப்புகள் உயிர் என்று வேண்டாம். இந்திரியங்கள் இருக்கின்றனவே, அந்த இந்திரியங்கள் எப்படி நமக்கு ஞானம் வருவதற்கு கருவியாக இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் உயிராக இருக்கட்டுமே என்ற கேள்வி வந்தால் அதுவும் கிடையாது. இந்திரியங்களும் உயிர் கிடையாது. ஏன்னா ஒரு இந்திரியம் பழுதாக போயிடும், அப்பவும் நான் அப்படின்ற உணர்வு தொடருகிறது. நேத்திக்கு அனுபவித்த நான் இன்றைக்கும் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தொடர்ச்சி தெரிகிறது. கண் அப்படின்ற ஒரு இந்திரியம் எடுத்துப்போமே, அது பழுதாக போகிறது அப்படின்னு நினச்சிப்போம். அப்போ இந்திரியம் போயிருத்தா? அந்த இந்திரியம் போனால் கூட நான் அப்படின்ற உணர்வு, நேற்றுக்கு நடந்த விஷயத்தினுடைய ஞாபகம், இதெல்லாம் தொடர்கிறது இல்லையா? ஆகையினால கண் முதலான இந்திரியங்களும் ஆத்மா உயிர் கிடையாது. மற்றொன்னும் இங்கே ஆச்சாரியர்கள்லாம் சாதிப்பார்கள். என்ன சாதிப்பார்கள்னா, இந்திரியங்கள் பழுதடைகிற தசைக்கு கூட போக வேண்டாம், எல்லா இந்திரியங்களும் சரியாக தான் வேலை செய்கிறது அப்படின்னு வச்சுப்போமே. அப்பவும் கூட என்னன்னா, நேற்றுக்கு கண்ணால் பார்த்தேனே ஒரு குடத்தை, அந்த குடத்தை தான் இப்போ நான் தொடுகிறேன் அப்படின்னு தோன்றாதானே? கண்டிப்பாக இந்த மாதிரி தோன்றும் இல்லையா? இதுக்கு தான் பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்லுவார்கள். நேற்றுக்கு பார்த்தா அதே பொருள் அதுவே தான் இது அப்படின்னு ஒரு தோற்றம். நேற்றுக்கு என்ன கண்ணால் பார்த்தேனோ அதே பொருளை தான் இப்பொழுது நான் தொடுகிறேன் அப்படின்னு தோற்றம் இருக்கு இல்லையா? இப்படி தோன்றுவதனால நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கண் அது ஒரு தனி நபர், தனி ஆத்மா. தொடு உணர்ச்சி அது தனி அப்படின்னு சொல்ல முடியாது. ராமன் கிருஷ்ணன் 2 பேர் இருக்கா. ராமன் நேத்திக்கு ஒரு விஷயத்தை பார்த்தான், இன்னைக்கு தான் கிருஷ்ணன் அதை புதுசாக தொடரான் அந்த விஷயத்தை. அப்படி இருந்ததே என்றால் நேத்திக்கு நான் பார்த்த விதம், அதாவது அந்த பார்த்த பொருள் அதுவே தான் நான் இப்போ தொடுகிறேன் அப்படின்னு கண்ணனுக்கு, அந்த கிருஷ்ணனுக்கு நினைவு வராது இல்லையா? ஆக நேத்திக்கு பார்க்கப்பட்ட அந்த பொருள் அதையே தான் நான் இப்போ தொடுகிறேன் அப்படின்ற நினைவு வர வேண்டுமே என்றால்
நேத்திக்கு பார்த்தவன் இப்பொழுது தொடுகிறவன் இருவரும் ஒருத்தனாக இருக்க வேண்டும். இந்திரியங்களே தனித்தனி ஆத்மாக்கள் அப்படின்னா ஒருவன்னு சொல்ல முடியாது. அப்போ கண்ணு, அதே போல தொடு உணர்ச்சி இதெல்லாம் தனித்தனி ஆத்மாக்கள்லாம் கிடையாது. இது எல்லாவற்றையும் நியமிக்கக்கூடியவன் மற்றொருவன் இருக்கிறான், உயிர். ஆக உயிரானது இந்த இந்திரியம் கிடையாது என்றும் கொள்ளலாம். அடுத்தது பிராணவாயு இருக்கு இல்லையா, உஸ்வாச நிஸ்வாசத்துக்கெல்லாம் ஆளாகக்கூடிய அந்த பிராணவாயு, அதுவே தான் உயிர் அப்படின்னு கொள்ளலாமே. ஏன்னா லோகத்துல கூட என்ன விவகாரம் இருக்கு, பிராணனே போயிருது அப்படின்னு சொல்றோம். அப்போ உயிர் பிரியும் பொழுது பிராணன் போயாச்சு அப்படின்னு சொல்றதுனால அப்போ உயிரே பிராணன் என்று கொள்ளலாமா என்றால், பிராணன்றது என்ன, நம்மளே சொன்னோமே பிராண வாயு அப்படின்னு தானே சொன்னோம். மூச்சு காற்றுறது, அது போய் உயிராக ஆக முடியுமா? அறிவில்லாத காற்று அது உயிராக, அறிவுள்ள உயிராக ஆக முடியுமா? அதுவும் உயிர் கிடையாது. அதற்கு மேல ஒரு பெரிய கேள்வி வரலாம், சரி மனசுன்னு இருக்கே அதுதான் உயிர் என்று வைத்துக் கொள்ளலாமா என்று. அப்பொழுது என்ன யோசிக்கணும்னா, மனசுன்னு ஒன்று இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது நமக்கு? முதல்ல எப்படி தெரிஞ்சது என்றால், சுகம் துக்கம் இதையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமே, அதற்கு கருவியாக ஒன்று இருக்க வேண்டும், அதுதான் மனசு. இப்படிதான் மனசை பத்தி நாம் ஊகிக்கவே முடியும். ஏன்னா எதிரில் ஒரு பொருள் இருக்கு, கண்ணு தெரிஞ்ச இந்த கண்ணு கோலகம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த ஐ பால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐ பால்ஸும் இருக்கு, ஆனாலும் கண்ணு தெரியல, எதிரில் இருக்கக்கூடிய பொருள் தெரியல அப்படின்னு நிலை இருக்கிறபடினாலதான் நம்ம என்ன ஊகிக்கிறோம், அந்த ஐபால்ஸுக்கு பின்னாடி இந்திரியம், சக்ஷுர் இந்திரியம் அப்படின்னு ஒரு ஞானேந்திரியம் தனித்து இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஊகிக்கிறோம். ஒருத்தருக்கு உடல் இருக்கு, ஆனா கூட தொட்டா மறுத்து போயிருக்கு, அந்த தொடு உணர்ச்சியே போயிருக்கு அப்படின்றதுனாலதான் என்ன ஊகிக்கிறோம்னா, வெறும் தோல் கிடையாது, தோலுக்கு பின் ஒரு துவக்கு அப்படின்ற ஒரு இந்திரியம் இருக்கு, அதுதான் அந்த உணர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு இந்த மாதிரி இந்திரியங்களை நாம் ஊகிக்க முடியும். இப்படிதான் தார்க்கிகர்கள் எல்லாம் இந்திரியங்களை ஊகிப்பார்கள். இந்த மாதிரி ஒரு இந்திரியம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு இந்திரியம் இருக்கு என்று ஊகிப்பார்கள். அது போல மனசை ஊகிக்க வேண்டும் என்றால் எப்படி ஊகிக்க வேண்டும்? சுகமோ துக்கத்தையோ நாம் அனுபவிக்கிறோம், அப்ப அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு ஒரு கருவி வேண்டுமே அப்படின்ற எண்ணத்தோட தான் மனசு அப்படின்ற ஒரு தத்துவத்தை ஊகிக்க முடியும். இப்ப யோசிச்சு பார்ப்போமே, இப்படி ஊகிக்கப்பட்ட இந்த மனசு அது எப்படி உயிராக ஆகும்? ஏன்னா உயிர் அப்படின்றது என்ன, ஞானத்தை உடையது, அதுதான் உயிர். இப்ப மனசை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்? ஞானத்துக்கு ஒரு கருவியாக புரிஞ்சிருக்கோம். ஆக ஞானத்துக்கு கருவியாக இருக்கக்கூடியது ஞானத்தை உடைய ஆத்மாவாக ஆகாது இல்லையா? ஆகையினால மனசும் உயிர் ஆத்மா கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாவற்றை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடியதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா யாரு என்றால், அதனுடைய இயற்கையான தன்மை என்ன என்றால், கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவர் புரியேனோ என்று எம்பெருமானுக்கே ஆட்பட்டிருத்தல் என்றதுதான் அந்த ஆத்மாவினுடைய தன்மை அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் முடிக்கிறார்கள். ஆக இந்த உடம்பு நான் கிடையாது அப்படின்னு நன்றாக அனுசந்தானம் பண்ணி கொண்டு, அப்ப நான் யார், இத்திரூண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவுடைய இயற்கையான தன்மை என்ன, எம்பெருமானுக்கே ஆட்பட்டிருத்தல் அப்படின்ற அந்த சேஷத்துவ ஞானத்தோட எல்லாருமே இருக்க வேண்டும். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.